வணக்கங்க. குட் ஈவினிங். அதாவது நான் ஒரு பதவி சொல்லிக் கொள்கிறேங்க. இந்த மக்கள் ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபா வாங்கினாங்க. எதுக்குங்க? பொங்கல் வைக்கிறதுக்கு. ஆனால் பொங்கல் வச்சாங்களா? கிடையாதுங்க. 3000 ரூபா வாங்கி 1000 ரூபாய் செலவு பண்ணியாச்சுங்க. ஆனால் அந்த காசு எடுத்து கொடுக்குறாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. அந்த வருஷத்தில் ஒரு நாள் பொங்கல் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு இருக்குட்டுன்னு தான் ஒரு 3000 ரூபா பொங்கலுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபா கொடுக்குறாங்க. ஆச்சுங்களா? அந்த 3000 வாங்கி அவங்களும் அரிசியோ ஒரு கிலோ பச்சரிசி தர்றாங்க. அது ஒன்றும் இல்லை, சட்டியில் போட்டு வேக வச்சு பொங்க வச்சு சாமி கும்பிட்டு முடிஞ்சுதுங்க. அது செஞ்சாங்களா? நீ நல்லா ஓத்திர படி பாருங்க. செஞ்சாங்களா? செய்யவே கிடையாதுங்க. நாம ஒரு கிலோ அரிசி போட்டு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு திருப்பித்தியா சாமி கும்பிட்டுங்க. அது 3000 ரூபா வாங்கி அதை இல்லைன்னு சொல்லி. ஆனால் மனசாட்சி உள்ளவங்க அது கண்டிப்பாக செய்வாங்க. அந்த 3000 ரூபா வாங்கி ஒரு கிலோ அரிசி வாங்கி அந்த பொங்கலுக்கு சாமி கும்பிடுவாங்க. ஆனால் மனசாட்சி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அதை வாங்கி அதான் எதுக்கு வாங்குறாங்க? பொங்கலுக்காக தான் வாங்குறது. பொங்கலுக்குன்னு வாங்குறாங்க. பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். அதுதான் உண்மையான அந்த வாங்குறதுக்கு ஒரு அடையாளம். ஆனால் இது நம்ம மக்கள் இருக்கிறாங்களே, அடைய சாமி ஏகப்பட்ட பேருங்க பொங்கலே வைக்கலைங்க. நம்மளுக்கு தெரிஞ்சளவுக்கு நான் பார்த்தேன், பொங்கலே வைக்கலைங்க. நானாலும் ஒரு கிலோ போட்டு ஓப்பனாக சொல்கிறேங்க, இதில் ஒளிமரம் கிடையாது. ஒரு கிலோ போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டு நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். சரிங்களா? மனசாட்சி உள்ளவங்க பொங்கலை வச்சுங்க நம்ம பெல் அடிங்க, நம்ம செல்லுக்கு பெல் அடிங்க. ஆனால் பொங்கல் வைக்காதவங்க தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், பொங்கலை வச்சவங்க மட்டும்தான் நம்ம பெல் டச் பண்ணுங்க. என்ன ஒரு மனுஷ ஜானம் சொல்லுங்க பார்க்கலாம். 3 ரூபாய் வாங்கிட்டு ஒரு பொங்கல் வச்சு உங்களுக்கு தானே கொடுக்குறாங்க, அதை வச்சு கும்பிட்றதுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதை தான் நான் கேட்டுக்கொள்ளுங்க.